அம் இவ்வளவு கவிமுரசு வாணி செல்வராஜ் அகிலத்திலேருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், சந்தோஷம். ஒரு விழிப்புணர்வு என்னன்னு சொன்னால், அடுத்தடுத்த ஒரு முரண்பாடான செயல் நடந்து கொண்டிருக்கிறது. கவலை ஏற்படுத்துது. நல்லா தெரியும், ஆடிவேல் விழா வந்து 7ஆம் மாதம் தான் நடைபெறும். அப்போ அந்த 2ஆம் தவணை பரீட்சை என்பது எத்தனை பேர்களுக்கு தமிழ் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கல்வி அமைப்புகளுக்கு தெரியும் ஆடிவேல் கதிர்காமம் நடைபெறுகின்றது. இதை நீங்கள் கவனத்தில் செலுத்த வேண்டாமா? நீங்களாவது அரசாங்கத்தில் வேலை பணிபுரிகின்றீர்கள் அல்லவா? கதிர்காமம் கொடியேற்றம் எப்போது நடைபெறுகின்றது? 15ஆம் தேதி. அப்போ அன்றைய தினம் கூட பரீட்சை நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழர்களுடைய பாரம்பரியமான கொடியேற்றம் அன்று விடுமுறை தான் விட வேண்டிய நாள். இது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைய காலம் புராதன காலத்திலிருந்து 2000 ஆண்டு பாத யாத்திரிகர்களாக வழி வழியாக வந்த ஆடிவேல் உற்சவம் அது. அதை அரசாங்கமயமாக்கப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்கும்போது, ஐயா நீங்கள் பரீட்சை அன்றைய நாள் வைத்திருக்கின்றீர்களே, வேதனை அளிக்கின்றது. வேறு நாட்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அந்த யாத்திரிகைகளில் பாலகர் கூட நேர்த்தி வைத்திருக்கலாம் தாய் தகப்பன். சரி, அதை விடுங்கள். நீங்கள் கொடியேற்ற மண்டைக்கு கூட பரீட்சை வைத்திருக்கின்றீர்கள். இது தமிழர்களின் நம்பிக்கையை முடக்குவதாகத்தான் எனக்கு தெரிகின்றது. இது திட்டமிட்ட சதியாக இருக்குமோ என்றுதான் எனக்கு புலன்படுகின்றது. ஏனென்றால் மற்றைய நாட்களை நீங்கள் தவித்து அன்றைய நாட்களில் ஏன் அதை செய்கிறீர்கள்? இதை கவனத்தில் கொள்ளுங்கள். தயவு செய்து நாட்களை மாற்றுங்கள். 15 நாள் திருவிழாண்டு அந்த 15 நாள் தள்ளி வைத்து போட்டு நீங்கள் மாமங்கம் கொடியேற்றத்துக்கு முந்தனவாகவும் ஆடிவேலுக்கு இடையிலானவாகவும் பெரும் திருவிழாக்கள் நடக்கிற போது பௌத்தமாக இருக்கட்டும், முஸ்லாம் மத அனுஷ்டானங்கள் இருக்கும்போது அந்த பரீட்சைகளை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். நான் பொதுப்படையாகத்தான் கேட்கின்றேன். இதை இந்து கலாச்சாரம் சைவம் சார்ந்த தமிழ் ஏன் கல்விமான்கள் கூட இதை யோசிக்கவில்லையா? இதை நீங்கள் இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தீர்களாக இருந்தால் அப்படியே நாளுக்கு நாள் இப்படியான இக்கட்டான நிலை வரும் அல்லவா? தயவு செய்து இந்த பரீட்சை நாளை தள்ளி போடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்கள் இந்து சைவ மாணவர்கள் ஒன்றியமாக எல்லா மாணவர்கள் மக்கள் குரலாக இதை கேட்கின்றேன். இதை செவியுமடுங்கள். பரீட்சை நாட்களை தள்ளி போடுங்கள். சிங்கள மாணவர்களும் அங்கு கதிர்காமத்தில் நிகழ்ச்சிகளை செய்ய இருப்பார்கள். அன்றைய தினம் நான் சைவத்துக்காக மட்டும் இங்கே குரல் கொடுக்கவில்லை. எத்தனை மாணவர்களும் அங்கு வந்து கதிர்காமம் எல்லா இனத்தவர்களும் சேர்கின்ற இடம். ஆனால் சைவம் சார்ந்த கோயிலாக இருந்தாலும் அனைத்து மதத்தவர்களும் அங்கு சேர்கின்ற இடம். இனம் மனம் மதத்தால் நீங்கள் ஒன்றிணைங்க. இந்த பரீட்சையை கொஞ்சம் பிந்தி போடுங்க. இந்த கொடியேற்றம் அன்றைக்கு அரச விடுமுறையை எங்களுக்கு தந்துதவி செய்யுங்க. இதை எல்லாரும் கவனத்தில் கொள்ளுங்க. இது விழிப்புணர்வு பதிவாக இன்றைய பதிவு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜ் அகிலத்திலிருந்து நன்றி.